என்னடா பண்ற? ஸ்டைல்ரா மூக்கு எடுத்துட்டா ஒரே ஒரு மூக்கு எடுத்துட்டா ஸ்டைல்ரா ஒரு. A few minutes later. ஹலோ ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பாடி மாடிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போறோமா. என்ன இது பாடி மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கே தெரியாது. நான் இப்போ அடங்கொம்மால ரீசெண்டாக வந்து எமோ ஏலியன் பாயா ப்ராஜெக்ட் ஏலியன்றது வேற ஆள். எமோ ஏலியன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா ஐடி பார்த்தேன் ரீசெண்டாக. அவர் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு டேட்டு போட்டிருக்காரு, அதுக்கு பேர் ஐபால் டேட்டுவான். பாடி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட பாடியில் உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்ஸை வந்து அறுத்துக்கிறாங்க, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது திணிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க வந்து அதை ஒரு லைக் பண்ணி விரும்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாக்கை வந்து 2ஆக கட் பண்ணியிருக்காங்க. நாக்கை வந்து இந்தியாவிலே மோஸ்ட்லி 3000 மெம்பர்ஸ் தான் கட் பண்ணியிருக்காங்க. 2ஆக கட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னா, அவர் வந்துட்டு அதாவது நாக்கில் நிறைய ட்ரிக்ஸ் பண்ணலாம், அதனால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவரோட வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து காதை வந்து அவதார் காது மாதிரி வைக்க போகிறாராம். இந்த காது கண்டிப்பாக பண்ணிட்டு உங்களுக்கு இதுக்கே எப்படின்னா ஒருத்தர் இருக்காரு, ஏலியன் ப்ராஜெக்ட் ஏலியன். அவரோட அவன் பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுவான்னா, ஒன்று குண்டா இருந்துட்டு ஒல்லியாக மாறுவான், இல்லை ஒல்லியாக இருந்துட்டு குண்டா மாறுவான், இல்லை பாடி பில்டராக மாறுவான், இல்லைனா வந்து ஏழையாக இருந்துட்டு பணக்காரனாக மாறுவான், இல்லைனா வந்து லவ்வர்ஸ் கூட கப்புள்ஸில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி இருந்துட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணி ஒரு ட்ரெண்டிங் கப்புள் சூப்பராக அழகாக க்யூட்டாக மாறுவாங்க. நம்மால் மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருந்துட்டு வித்தியாசமாக மாறுறாங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது உண்மையாக ஏலியன் நினச்சிட்டேன். அப்புறமா தான் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஏலியன் இல்லை, காதை அறுத்து இருக்காரு, மூக்கு அறுத்து இருக்காரு. ஐயோப்பா, அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கைக்குள்ளெல்லாம் வந்து ஏதோ திணிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறமா அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கான ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கூட வந்து இந்த உலகத்திலே பெரிய டேட்டு போட்டிருக்கா அப்படின்னா டிடிஎஃப்னு தான் நினச்சேன். முதுகில் பச்சை குத்தி கின்னஸ் ரெக்கார்ட்லாம் வாங்கியிருக்காருங்க, அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இப்போ பார்த்தா இவங்களோட பயங்கரமான ஆள்லாம் இருக்காங்க. நான் கூட ஒரு டேட்டு போட்டதை வந்து பெருசாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். நான் டேட்டு போட மாட்டேன், டேட்டு வந்து பெருசெல்லாம் பிடிக்காதுன்றத விட என்னை அடிச்சு கொன்றுவாங்க எங்கள் வீட்டில் டேட்டுலாம் போட்டா. ஸோ நான் டேட்டுலாம் போட மாட்டேன். நான் கூட டிடிஎஃப் முதுகு ஆனால் ஸ்வைங்கின்னு ஏதோ வந்து போஸ்டரை காட்டுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த டேட்டுவெல்லாம் பார்க்கும்போது டிடிஎஃப் போட்ட டேட்டுலாம் ஒன்றுமே இல்லை தாங்க சொல்லணும். கருப்பாக டேட்டு போட்டு காதை அறுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு பயங்கரமான, அதாவது அவங்க வந்து அவரை வந்து ஏலியனாகவே நினச்சிக்கிட்டு நான் ஏலியனாக மாறுறேன், நான் ஏலியனாக இருக்கேன், நான் ஹியூமனா இல்லையா, ஹியூமன் இல்லை நான் ஏலியன் கம்யூனிட்டியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அது அவங்களோட விருப்பம், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாக்கு தாங்க அவர் வந்து நாக்கை வச்சு விளையாடுறாருங்க. அப்படியே எனக்கு வந்து இது கருப்பு கலரில் போடணும் ஒரு லைட்டாக ஒரு ஆசை. பார்க்கும்போது செம்மையாக இருக்கும்ல, அது மாதிரி நல்லா இருந்துச்சு அது. ஆனால் அது போடுறதுக்குலாம் எனக்கு ஆசை, ஆனால் நான் போடலாம் மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஆசையை மட்டும் வச்சுக்கணும். அதெல்லாம் போட்டு ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டால் கண்ணு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரே கூட சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில், கண்ணு போயிடும், எல்லாமே கையெழுத்து வாங்கிட்டு பெர்ஃபெக்டாக பண்ண பிறகு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் தவிர்க்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ பாப்பா ஃப்யூச்சரில் மேபி வந்து தமிழ்நாட்டில் நிறையா பாடி பில்டர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? டேட்டூ பில்டர்ஸ், பாடி மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பிடிக்கும், நாக்கை 2ஆக வெட்டுறது, கண்ணில் ஐபால் டேட்டு போடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அதை பற்றி என்ன எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகேங்க.